பத்தில்திஸ் 635ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்தார். இவர் வாழ்ந்த பகுதியில் கொள்ளையர் கூட்டத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. ஒரு சமயம் டென்மார்க்கிலிருந்து வந்த கொள்ளையர்கள் பத்தில்திஸையும் அவரோடு சேர்த்த ஒரு சிலரையும் கடத்திச் சென்று பிரான்சு நாட்டில் இருந்த அடிமைச் சந்தையில் விற்பனை செய்தது. பத்தில்திஸ் அடிமைச் சந்தையில் ஏலத்திற்கு விற்கப்பட்டு கொண்டிருந்த தருணத்தில் பிரான்சு நாட்டு அரசர் கிளோவியஸின் அரசபையில் முக்கிய பொறுப்பில் இருந்த எர்சினோல்டு அங்கு வந்தார். அவர் பத்தில்திஸின் அழகில் மயங்கி அவரை விலைக்கு வாங்கிக் கொண்டு வந்து அரண்மனையில் பணிக்கு அமர்த்தினார். அரண்மனையில் வேலை பார்த்த நாட்களில் பத்தில்திஸ் எல்லாரோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் பழகினார். சக அடிமைகளின் பணியாளர்களின் துணிகளை துவைத்து தந்தார். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய காலணிகளையும் துடைத்து அழகாக்கினார். இதனால் பத்தில்திஸ் குறித்து சக பணியாளர்களிடம் நல்ல மதிப்பு உண்டானது. நாளாக பத்தில்திஸை குறித்த பேச்சு அரண்மனை முழுவதும் பரவியது. பிரித்தொரு நாளில் அரசர் பத்தில்திஸை குறித்து கேள்விப்பட்டு அவரை மணந்து கொண்டார். அப்போது அவர் ஒரு சாதாரண அடிமையாக இருந்த தன்னை இறைவன் அரசியாக உயர்த்தியதை நினைத்து இறைவனுக்கு நன்றி சொன்னார். மன்னர் கிளோவியஸின் மனைவியாக பிரான்சு நாட்டின் அரசியாக உயர்ந்த பின்பு பத்தில்திஸ் செய்த முதல் காரியம் அடிமை வாணிபத்தை ஒழித்ததுதான். இதற்கு அடிமைகளிடமிருந்து மிகுந்த வரவேற்பு கிடைத்தது. அதற்கு அடுத்து அவர் அரசரோடு இணைந்து மக்கள் மீது இருந்த அளவுக்கதிகமான வரிசுமையை குறைந்தார். இதனால் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய நன்மதிப்பை பெற்றார். இதற்கிடையில் கிளோவியஸ் பத்தில்திஸ் தம்பதியினருக்கு இறைவன் 3 குழந்தைகளை தந்து ஆசிர்வதித்தார். இதனால் பத்தில்திஸ் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவராய் உணர்ந்தார். தன்னுடைய மகன் குலோடையருக்கு நாட்டை ஆள்வதற்கான தகுதி வந்ததும் பத்தில்திஸ் நாட்டை அவனுடைய கையில் கொடுத்துவிட்டு தன்னுடைய கடைசி காலத்தை செல்ஸ் துறவற மடத்தில் கழித்தார். அங்கு அவர் மிகவும் சாதாரண பணிகளையும் செய்து எல்லாருக்கும் முன்மாதிரியாய் வாழ்ந்து வந்தார். இப்படிப்பட்டவர் 680ஆம் ஆண்டு நோயில் விழுந்து படுத்த படுக்கையாகி அப்படியே இறந்து போனார். இவருக்கு 880ஆம் ஆண்டு திருத்தந்தை முதலாம் நிக்கோலாஜால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தூய பத்தில்திஸின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். அதிகாரம் அன்பு செலுத்தவே. ஒரு சாதாரண அடிமை நிலையிலிருந்து அரசியாக உயர்ந்த பத்தில்திஸ் தன்னுடைய கையில் திடீரென்று அதிகாரம் கிடைத்தவுடன் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மக்களை அடக்கி ஆளவில்லை. மாறாக தனக்கு கிடைத்த அதிகாரத்தை மக்களுக்கு தொண்டு செய்யவே பயன்படுத்தினார். இவ்வாறு அவர் இயேசுவை போன்று பணிபுரிவதில் நிறைவு கண்டார். பத்தில்திஸின் விழாவை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளின் வழியாக அடுத்தவருக்கு சேவை செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறாக அன்றாடம் வணக்கத்திற்குரியதாக போற்றப்படும் புனிதர்கள் பற்றி அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.